உடுமலையில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு, சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு உள்ளிட்ட ஐம்பெரும் விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ஐபெச்சோ எனும் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பங்கேற்றார். ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னெல்லாம் வாக்குறுதிகள் அளித்தாரோ அந்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. 4 ஆண்டு காலம் முடிய போகிறது, முடிந்துவிட்டது. இதை விட ஒரு சத்திய பிரமாணமாக எல்லா இடங்களிலும் அவர் சொல்லி வந்தது, தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவோம், இது உறுதி என்று நீதிமன்றத்தில் சொல்வதை போல இது உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை, சத்தியம் செய்கிறோம் என்றால் சொல்லி வந்தார்கள். இப்போ 4 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அவர் வாயில் இருந்து உச்சரிப்பார் என்று நேற்று நடைபெற்ற அந்த நிதிநிலை அறிக்கையில் கூட முதலமைச்சர் வாயில் இருந்து வருவார். ரொம்ப சாமர்த்தியமா அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி தொடர்பா நாங்க கண்டிப்பா செய்வோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு தனியா பார்க்கறவங்கள்ட்ட கூட அந்த வார்த்தையை சொல்றது இல்லை. நாங்க அதை செய்யாத வேற யாரு செய்ய போறா, நாங்க செய்யாத வேற யாரு செய்ய போறாருன்னு சொல்றாரே தவிர இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம், தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். ஆனா சிலது தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேரால அப்படி வேற பெயர் மாற்றி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் ஒரே பள்ளி ஒரே மாணவன், வித்தியாசமா இப்ப என்னுடைய அறிக்கை 2 நாளா வந்திருக்கோம், அப்பதான் பார்த்துருக்கீங்க. இப்பதான் அரசுமே தடுமாறு, ஒரே பள்ளி ஒரே மாணவன் அப்படின்னா அந்த பட்டா அவனுக்கு ஒரு ஆதார் அட்டை மாதிரி ஏபிஆர்னு சொல்லி சொல்ற மாதிரி அட்டை கொடுக்குறான். அந்த அட்டையில முதல் வகுப்பு தொடங்கி அவன் கல்லூரி போகிற வரையில் அவனுடைய வெற்றியை நிர்ணயிக்க, அவன் பாசிட்டிவ் ஃபெயிலு, அவன் இடையில வாங்குற மதிப்பெண், அவனுடைய தரம் எல்லாம் அந்த ஒரு அட்டையிலே ஒன்று புரிஞ்சிருவான். அவன் வாழ்க்கையை அவனுக்கு ஏற்ற தாழ்வே இருக்காது. இப்படி 2 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லாம எப்படி தொடங்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி ஆனா மத்திய அரசினுடைய முழு திட்டம் 12 ஆண்டாவது ஆசிரியர் நியமனம் நடைபெறல. இப்போ 40,000 பேர் அரசு ஊழியர்கள்லேருந்து பணியாளர்கள்லேருந்து நிரப்போன்னு சொல்றதெல்லாம் வாக்குறுதிங்கிறது வேற, அமுல்படுத்துவது என்பது அது எப்படி இவ்வளவு நாளைக்குள்ள பண்ண முடியாது? சரி இருக்கட்டும், நிரப்பிங்க. அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்துல தான் எங்களுடைய ஈட்டிய விடுப்பை நாங்க பணமாக்கிக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டார். அது கொரோனா காலத்துல சரி, அந்த முந்தைய ஆட்சி காலத்துல அதை நிறுத்தி வச்சாங்க. ஈட்டிய விடுப்பை பணமாக்கிறத எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு சொல்லி. இப்போ அவங்க ஆட்சி போயிட்டுது, உங்க ஆட்சி வந்து 4 ஆண்டு காலம் ஆகுது. அந்த ஈட்டிய விடுப்பையாவது மீண்டும் சரண் செய்யலாங்கிறத அனுமதிங்கன்னா, எனக்கு என்ன வேடிக்கைன்னா, நாங்கள் சரண் விடுப்ப அனுமதிங்கன்னு கேட்டோம். 2026 ஏப்ரல்லேருந்து அறிவிக்கிறாங்க. ஃபண்டுலாம் இப்போ ஒதுக்கல. 2026 தான் தேர்தல் மாதமாச்சது. இப்போ ஒட்டுமொத்த இந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு உள்ளது நலத்திட்டங்களை எல்லாம் சொல்றதெல்லாம் கொண்டு சேர்க்குறாங்கிற மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அது ஏழு இப்போ என்ன, நாங்கள் ஒன்றுமே தெரியாதவர்களா, ஏதுமறியாதவர்களா, இல்லை நிரபராதிகளா, அப்பாவிகளா? 2026 ஏப்ரல்ல கொடுக்கறத இப்போ போய் அறிவிச்சு அது ஒரு சாதனை பட்டியல் மாதிரி சொல்லுங்க. 6 மாநிலங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தி விட்டார்கள். மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இப்போ மத்திய அரசு எல்லாத்துக்கும் பிடிக்கல, மத்திய அரசுடைய கொள்கை பிடிக்கல. சரி, நம்ம எதிர்க்கிறோம், அதை நாம் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். அப்புறம் மத்திய அரசில் கொண்டாந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அகில இந்திய அளவிலே அது எதிர்க்கிறோம். அப்புறம் இவர் நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது சரியா இருந்தா செய்யலாமான்னு ஒரு குழு போட்டிருக்காரு. இன்னும் 9 மாதம் ஆகும். உங்களுக்கு தேர்தல் எப்போ நடக்கும்? மத்திய அரசு கொண்டாதான் நம்ம ஏற்றுக்கவே இல்லையே. அப்புறம் மத்திய அரசினுடைய ஓய்வு திட்டம், பழைய ஓய்வு திட்டம் என்னாச்சு, கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நாங்க என்ன கேட்கிறோம், வாக்காளர்களாக இருந்து உங்களை வாக்களித்தோம், ஆட்சியில் அமர வைத்தோம்,
அமர வைத்த பெருமையில் பெரும்பங்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தொழிற்சங்கத்தினர் எல்லோருக்கும் பங்குண்டு. அது இந்த ஆட்சியில் மறக்க முடியாது. அவரே மாநாட்டில் முதலமைச்சரை சொன்னதுதான். இப்போ நாங்கள் மீண்டும் வாக்காளர்களாக அந்த 2026 தேர்தலில் இருக்கிற போது உங்களை கேட்கிறோம், வாக்காளர்களாகவே கேட்கிறோம். 1.5 கோடி வாக்காளர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வாக்களித்த அந்த பழைய ஓய்வு திட்டம் என்ன ஆயிற்று, ஏன் அமுல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இந்த குழுவெல்லாம் ரத்து பண்ணிட்டு 110 விதியில தான் முதலமைச்சர் எல்லாத்தையும் சொல்றாருல. அந்த 110 விதியில 6.25 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பழைய ஓய்வு திட்டத்தால் இல்லாத புதிய ஓய்வு திட்டத்தால. ஆகையால் அந்த 6.25 லட்சம் பேருக்கும் இந்த வாழ்முறை உரிமையாக 6 மாநிலங்கள் நிறைவேற்றி விட்டார்கள். 7வது மாநிலம் வெஸ்ட் பெங்கால்ல தொடர்கிறது. எல்லாவற்றிலும் நாங்கள் தமிழ்நாடு முதல்ல இருக்கோம், 2வது இருக்கோம், 3வது இருக்கோம்னு சொல்றீங்க. ஏன் இதுல 8வது மாநிலமாவது பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளாக அந்த அறிவிப்பை அந்த குழுவை ரத்து செய்துவிட்டு இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும்.